அண்ணாமலை பண்ணும்போது அண்ணாமலை அப்ப ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்துச்சு சீரியல். ஆமா, அப்ப வந்து மேம வந்து நான் அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து தானே நான் வந்து துரோகம் எல்லாம் செய்வேன் அப்படின்லாம் பண்ணும்போது கும்பகோணத்துக்கு நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு பாட்டி வயசான கிழவி அவங்க அம்மா இருந்துட்டு நீ நாசமா போயிடுவேன், இவங்க குடும்பம் விளங்காது மண்ண மாதிரி அப்படியே. நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னதான் டேலண்ட் இருந்தாலும், என்னதான் வந்து அழகா இருந்தாலும், என்னதான் பயங்கரமான திறமை இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு லக்குன்னு ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த லக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சீரியல் நடிக்கிறவங்க சினிமா பக்கம் எடுக்க மாட்டாங்க. அது சீரியல் மூஞ்சிப்பா ஒரே ரியாக்ஷன் கொடுக்கும். இதுதான் ரீசன்ங்கிறதுலாம் கிடையாது. அவங்க ஏன் இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்காங்கன்னு தெரியல. ஏன் சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து வந்தா ஓவர் டூ பண்ணிடுறாங்கன்னு அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்கிரீன்ல மொத்த கிரவுட் முன்னாடி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலன்னு நினைக்கிறேன். எதனால இருக்கும் தெரியல. எனக்கு வந்து ஆரம்பம் வந்து ரொம்ப கிளாமர் ரோல்ஸ் தான் எனக்கு கேட்டாங்க. முன்னாடி கிளாமர்னா ரொம்ப டூ பீஸ் போட்டுறது. உங்களை மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி கற்களை வீசியிருக்காங்க? முன்னாடி வீசியிருக்காங்க. ஃபீல்டுக்கு வந்த புதுசுல அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. நான் சொன்னேன் கிளாமரா பண்ணோம் இல்ல இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை. அது கிளாமர்னு சொன்னாவே அதுக்குள்ள ஒரு இக்கனா இருக்கு. நான் வந்து அதுக்குலாம் நாட் ஃபார் இட். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஸ்வேதா மேம் இருக்காங்க. வணக்கம் ஜித்து. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி அப்பாடா இப்ப கிடைச்சாச்சு. ஆமா ஆமா, அட் லாஸ்ட் வந்துட்டேன். எஸ், கண்டிப்பா. ரொம்ப உங்களோட பிஸி ஷெட்யூல் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. Thank you so much. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணனும். Thank you. அண்ட் நான் வந்து பொதுவா வந்து நம்ம சினிமாலயும் சரி சீரியலும் சரி ஆன்டகனிஸ்டா பண்றவங்க, வில்லியா பண்றவங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டா இருப்பாங்க. எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இன்னும் இவங்களா வில்லியா பண்றாங்க அப்படின்னு. நான் ஆக்சுவலி வில்லியா தான் வந்தேன் ஃபீல்டுக்குள்ள. நடுவுல எப்ப என்ன பாசிட்டிவ் ஆகுனாங்களே எனக்கு தெரியல. என்னோட அண்ணாமலை சீரியல் தான் ஃபர்ஸ்ட் சன் டிவில. அதுல வந்து நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணேன். நான் ராதிகா மேம்க்கு ஆப்போசிட்டா பண்ணேன். ஸோ அதுல இருந்து பார்த்தா எனக்கு ஃபாலோட் பண்ண நிறைய சீரியல்ஸ் நான் நெகட்டிவா தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் திடீர்னு எப்போ என்ன பாசிட்டிவா மாத்தினீங்க, எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. நீங்க எப்போ பாசிட்டிவா மாத்தினீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ வந்து நான் ஐலி வந்து நெகட்டிவ் ரோல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப பேக் டு நெகட்டிவ் அப்படின்ட்டு. என்ன மேம் இது இவ்வளவு எனர்ஜி எடுத்தீங்க? ஐயோ வேணாம், வெள்ளி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், ஐம் ரெடி வெள்ளினாலும் அப்படின்னு. ஏன்னா வில்லில உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் கொடுக்கலாம், நிறைய ஆக்டிங் டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கலாம். பாசிட்டிவ்னா நம்ம ஒரே மொனாட்டஸா ஒரே பாவமா இருந்துக்கிட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டு அப்படிதான் இருக்கும். பட் நான் எனக்கு இன்னும் நெகட்டிவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு ஆக்டிங் இதுல வந்து இன்னும் நீங்க நிறைய செய்யலாம். பாடி லாங்குவேஜ்ல இருந்து நம்ம பேசுற டோன்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணலான்ட்டு எனக்கு என்னோட தாட் அப்படி. ஸோ அதனால எப்பவுமே நெகட்டிவ் வந்தா உங்களுக்கு இன்னும் ரீச் நல்லா இருக்கும் நெகட்டிவ்ல. So I like doing negative. நீங்க பாசிட்டிவ் எடுத்துட்டீங்க. ஆனா ஆடியன்ஸ் பாத்தீங்க அப்படினா உங்களை பார்த்தாலே அதெல்லாம் நடிப்பு தானே, நடிப்பு கிடைச்ச வெற்றி தானே அது. சோ அப்படிதான் இருக்கு. நம்ம வேலை சரியா செய்யறோம் அப்படி. ஆமா, சரியா செய்யறோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களை வந்து தேடி வந்து மிரட்டி இருக்காங்களா, திட்டி இருக்காங்களா? அண்ணாமலை பண்ணும்போது அண்ணாமலை அப்ப ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்துச்சு சீரியல். கல்ட் சீரியல். ஆமா, அப்ப வந்து மேம வந்து நான் அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து தானே நான் வந்து துரோகம் எல்லாம் செய்வேன் அப்படின்லாம் பண்ணும்போது கும்பகோணத்துக்கு நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு பாட்டி வயசான கிழவி அவங்க அம்மா இருந்துட்டு நீ நாசமா போயிடுவேன், இவங்க குடும்பம் விளங்காது மண்ண மாதிரி அப்படியே இது சாபம் விடுறாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஓ வாவ். நான் அப்ப கூட அழல, என்னடா அவங்க இப்படி பண்றாங்களேன்னு நான் வந்து இது பண்ணல. சரி, பர்சனலா எடுத்துக்கல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணதுனால தானே அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேட் பண்ணி தானே அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், அந்த கேரக்டர் வின் ஆயிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தானே அவங்க அப்படி நினைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால ஐ டேக் தட் கிரெடிட். சூப்பர். நம்ம வந்து நிறைய பேர் ஆசையா இருப்பாங்க, நம்ம எப்படியே கேமரால வந்துட மாட்டோமா, ஒரு ஃப்ரேம் நடிக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வேண்டிட்டு இருப்பாங்க. லக்கிலி கடவுள் புண்ணியத்தில் நானும் கேமரா மாடி இருக்கேன், நீங்களும் நடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ எவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க? டச் வுட். ஆக்சுவலி நான் இது வந்து கடவுளோட பிளெஸிங் தான் டோட்டலாகவே. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னதான் டேலண்ட் இருந்தாலும், என்னதான் வந்து அழகா இருந்தாலும், என்னதான் பயங்கரமான திறமை இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு லக்குன்னு ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த லக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வேணும். அந்த லக்கும் ஒன்று வேணும். ஸோ இதோட சேர்ந்து அதுவும் இருந்தாதான் நம்ம வந்து கேமரா முன்னாடியே நம்மளால இருக்க முடியும். இவ்வளோ வருஷம் நான் டச் வுட் வந்து ஒரு 26 இயர்ஸா நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஒரு டிவில வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கேன்னா அது காட் பிளெஸிங் தான். நிஜமா நான் சொல்றது.
ஸோ ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் ஃபார் தட். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சீரியல் ஃபர்ஸ்ட் ஷாட். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆங்கரிங் தான் பண்ணேன். அப்படியா? அதுக்கப்புறமா தான் நான் வந்து நீ நம்ம இடமா? ஆனா ஆங்கரிங் எனக்கு வரல. ஆக்சுவலி ஆங்கரிங் இப்போ ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஆமா, அப்போ அப்போ வந்து cue ஸ்கிரிப்ட் கொடுக்குறது, கொடுத்துருவாங்க. ஆமா. எனக்கு தமிழ் பயங்கரமா வரும் வேற. பயங்கரமா ரோல் ஆகி எனக்கு வந்து என் மானமே போயிடுற அளவுக்கு இருக்கும். அப்ப டேக் அதிகமா வாங்க முடியாது. ஆமா, அப்ப நிறைய நான் வந்து ராகம் சங்கீதம்னு ஒரு ஷோ ராஜ் டிவில அப்போ வந்துட்டு இருந்தேன். மோகன் வைத்யா சாரோட ஆ. நான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அபஸ்வர ராம்ஜி சார். ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று, ஒரு கர்நாடிக் ஷோ, சும்மா வந்து டெய்லி ஒரு பொட்டை புடவை கட்டிட்டு வந்து என்ன போதும் அப்படின்னாரு. நான் யோசிச்சேன், என்னம்மா எப்படி சொல்றாங்க, என்ன எதுவும் பேச வேணாமா, எதுவும் பேச வேணாமா, பின்ன என்ன போதும், மோகன் வைத்யா தான் ஆங்கர். அப்புறம் மோகன் வைத்யா சார் தான் பேசிட்டு இருந்தாரு. நம்ம வந்து சும்மா போய் நின்னுட்டு அவங்களோட பேரை கியூ கொடுக்குறது. கியூ கொடுக்குறோம். அதோட தான் என்னோட விஷயம் இருந்தது. அது ஒரு 20 எபிசோட்ஸ் போச்சு. சாப்பாடான் இருந்தேன். திரும்ப வந்து ராஜ் டிவிலேயே வந்து நீங்க ஒரு ஆங்கரிங் பண்ணணும்னாங்க. எனக்கு திணறேன். அதெல்லாம் வந்து முன்னாடிலாம் பை ஹார்ட்லாம் பண்ணி தான் நம்ம டெலிவர் பண்ணோம். Yes. இப்ப மாதிரி ரொம்ப கலோக்கியெல்லாம் அப்ப உண்மை கிடையாது. உண்மை. அப்ப ரொம்ப டாக் பேக் tough. இருக்கும். டாக் பேக் ஃபாலோ பண்ணுவோம். டாக் பேக் கூட அப்ப கிடையாது. ஓகே ஓகே. நான் டாக் பேக் கூட அப்ப கிடையாது. ஸோ நீங்க அது ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு நீங்க வந்து சேலஞ்சிங்கான விஷயம். அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு வந்து வேர்த்து குட்டி உதறி அப்புறம் எனக்கு ஆங்கரிங்கே வேணான்னு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா மாடலிங் பண்ணேன். ஆ. மாடலிங் வந்து ஸ்ரீகுமரன் சில்க்ஸ்க்கு வந்து அப்போ நான் பண்ணேன், ஆட்ஸ் பண்ணேன். அப்போ வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு இந்த சீரியல் வாய்ப்பு வந்தது. தூர்தர்ஷன்ல ஒரு சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் சன் டிவில. அதுக்கப்புறம் ஃபாலோவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது அந்த அது சீரியல்ல வந்தோனே அதுவும் ஃபர்ஸ்ட் இதே ஆன்டனிஸ்டா டெர. மேடமோட பண்ணதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்களோட ஜேர்னி கேட்கும்போது இப்போ இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு வேப் இருக்கும். ஆமா ஆமா ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்களா அதுக்கான ஒரு சூழலே அமையல. டக்குன்னு ஒரு இன்ஸ்டா பண்றாங்க, ஒரு வீடியோ பண்றாங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க, ஹீரோன்றாங்க, ஹீரோயின். ஆமா, எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா ஒன்றும் பண்ண முடியலங்க. என்ன சொல்ற மாதிரி சோஷியல் மீடியா நிறைய நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து இப்போ இன்ஸ்டா இல்லாம நம்ம இருக்க முடியறது இல்ல. அதுல நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போட வேண்டியதா இருக்கு. மக்கள் நம்மள பார்க்கணும். எல்லாருமே அதான் வாட்ச் பண்றாங்க. ஈவன் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே இன்ஸ்டா ஃபாலோ பண்றாங்க, இன்ஸ்டா பாக்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த போட்டோ கொடுத்த காலம் எல்லாம் போயிடுச்சு. ஆமாமா. இப்போ இன்ஸ்டா ஓபன் பண்றியா, யார் நல்லா பண்றாங்க, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதை பாத்துக்கிறாங்க, எடுத்து அவங்களை ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்றாங்க. ஸோ கோ வித் த ஃப்ளோ தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கணும். நம்ம வந்து நான் திரும்பவும் நான் போட்டோ தான் கொடுப்பேன்லாம் வர முடியாது. காலத்துக்கு ஏற்ற அந்த போல் காலம்லாம் மாறி போச்சு. நானும் போட்டோ தான் எடுத்துட்டு போன ஆபீஸ்லாம் ஏறி இறங்கின காலம்லாம் உண்டு. அப்படிங்களா? ஆமா, முன்னாடிலாம் வந்து சீரியல் படங்கள் அப்போ வந்து நிறைய போட்டோஸ் அப்போ வந்து ஆடிஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணதில்லை. அப்போ வந்து போட்டோஸ் போய் கொடுப்போம். அதெல்லாம் ஒரு முன்னாடி இருந்திருக்கும்ல. சீரியல் ஆஃபீஸ்ல போய் போட்டோஸ் கொடுக்கறது அதெல்லாம் இருந்தது முன்னாடி. இப்பெல்லாம் இது யார் பாக்குறா சீரியல்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சீரியல் நடிக்கிறவங்களும் சினிமா பக்கம் எடுக்க மாட்டாங்க. அது சீரியல் மூஞ்சிப்பா ஒரே ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அது அப்படி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சரி, அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை ஒரு மாதிரி. நம்ம வந்து ஸ்ரீ வந்து சீரியல் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் பண்ணல, அமரன் படம், அமரன் பண்ணிருக்காரு. சோ அதனால நிறைய படங்கள் அவரும் பண்றாரு. இதுதான் ரீசன்ங்கிறதுலாம் கிடையாது. அவங்க ஏன் இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்காங்கன்னு தெரியல. ஏன் சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து வந்தா ஓவர் டூ பண்ணிடுறாங்கன்னு அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. சீரியல் வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணாதான் வந்து மக்களுக்கு போய் சேரும். பட் படங்கள் அப்படி கிடையாது. அது நம்ம சட்டிலா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆர்டிஸ்ட் நீங்க என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாலும் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அது படனா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி. சீரியல்ல சட்டிலா வேணா கூட நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம். படத்துலயும் செட்டிலா வேணா கூட நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, எங்களால முடியாது எதுவும் இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அமையலன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருந்து வராங்க, நடிக்கிறாங்க, பண்றாங்க. எஸ், அவங்க டேலண்ட் வச்சு வராங்க, ஓகே. பட் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேசியா பண்ணுவாங்க. அந்த கிரேசினஸ்க்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். நான் யாரும் சொல்றேன்றது தெரியும். சோ அந்த மாதிரி அந்த குறுக்கு வழியை கையாளுறவங்களுக்கு இந்த மாதிரி கிரேசினஸா இருக்கட்டும், இல்ல வேற விதமா போறவங்களா இருக்கட்டும், அதில் எப்படி பார்க்குறீங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா? சரி, அவங்க அப்படி பண்ணாதான் ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. சொன்னாலும் அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்றதுக்கு அளவுக்கு எதுவும் கிடையாது. அவங்க இஷ்டம், அவங்கவுங்க பண்ணிட்டு போறாங்க. ஸோ நம்மள யாராவது திரும்ப கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து தப்பாயிடும் இல்லையா? அவங்க போக்குல அவங்க இருக்காங்க, நம்ம போக்குல நம்ம இருக்கோம். உங்களுக்கு வேணுங்களா பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க. அது பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க பண்றாங்க. நீங்க அது பண்ணாதான் அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான்.
இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டிஒலி, சித்தி, அண்ணாமலை, ம். கோலங்கள் இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்து நினைக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரீவாச் பண்றேன் சில எபிசோட்ஸ்லாம். ம், ம். மெட்டிஒலில இந்த எபிசோட் நல்லா ஆமா. இருக்குல்ல அப்படின்னு. சோ அந்த மாதிரி எபிசோட்ஸா நான் செக் பண்ற மாதிரி இப்போ ரீசெண்டா இருக்கிற சீரியல்ஸ்லயும், ஏன்னா அப்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஆமா. நம்ம சித்தப்பா மாதிரியே அங்க ஒரு கேரக்டர் இருக்கும், ஆமா. மாமா மாதிரியே ஒரு கேரக்டர் ஆமா, இருக்கும். ஆமா. இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு நார்த்தோட ஃபிளேவர், ஆமா, ஒரு ஆமா. ஒரு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி காமிச்சாலே கிராண்டா தான் கிராண்டா காட்டணும். தான். ஏன்னா அந்த ஒரு ரிச்னஸ் எதிர்பார்க்கறாங்க. மக்களே எதிர்பார்க்கறாங்க. ஓகே, சோ ஓகே. நம்ம ஹிந்தி சீரியல் அதுல இல்ல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் ரிச்னஸ் எதிர்பார்க்கறாங்க, சேனலா அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சேனலும் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு பாக்குறாங்க. அவங்க ஏன் இப்படி பண்றீங்க பார்க்க மாட்டேங்கன்னு யாரும் மாத்துறது கிடையாது. எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்க. இப்போ உண்மை. அப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன சாரி போட்டிருக்காங்க ஆர்டிஸ்ட், என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நீடு வந்துருச்சு இப்போ. முன்னாடிலாம் அப்படி இல்ல. முன்னாடிலாம் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்போம் நம்ம எல்லாம். மேக்கப்பே துளி கூட இருக்காது. ஆமா. அது லிப்ஸ்டிக்க போட்டா கூட அழிச்சிட்டுன்றாரு டைரக்டர் முன்னாடி எல்லாம். சோ அந்த மாதிரி இருந்த ஒரு காலங்கள் போய் இப்ப லிப்ஸ்டிக் போட்டாதான் ஆர்டிஸ்ட். போட்டாதான் லிப்ஸ்டிக் போடுங்க. இல்ல சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சட்டலா போடுங்க, கம்மியா போடுங்க. கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம அத வச்சுக்கலாம். பட் ஆனா சில ரிச் ஃபேமிலின்னு வரும்போது அப்படிதான் காமிக்க வேண்டியதா இருக்கு. சோ எல்லா சீரியல் எடுத்தாலும் பாருங்களேன், ஒரு ரிச் இருப்பாங்க, ஒரு போர் இருப்பாங்க. அந்த ரிச் வந்து ஆடம்பரமா காமிச்சு நம்ம வந்து இருக்கிற எல்லா ஜுவல்ஸும் வாங்க வச்சு பட்டு புடவையெல்லாம் போட வச்சு ஒரு ரிச்னஸ் கொண்டு வந்துரும். ஃப்ரேம்க்கு அது தேவைப்படுது. இப்போதைக்கு இப்பவும் வந்து நம்ம ஃப்ரேம் டல்லா காமிக்க முடியாது. ஃப்ரேம் நல்லா ரிச்சா இருந்தா தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி காமிக்கிறாங்க. சோ இட்ஸ் நைஸ். சூப்பர். இந்த கேள்வி வந்து நிறைய பெண்களுக்குமே ஒரு இது டவுட் இருந்துட்டே இருக்கும். எங்க அம்மா கூட நான் இப்ப ரீசெண்டா ஊருக்கு போகும்போது சீரியல் பார்க்கும்போது கேட்டாங்க, இவங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, இவங்க எவ்வளவு சாரி வாங்குவாங்க, எவ்வளவு வச்சிருப்பாங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. எனக்கு என்ன தெரியும், இந்த இன்டர்வியூல நீங்க தெளிவுபடுத்த நிறைய எத்தனை சாரி வாங்குறீங்க, எவ்வளவுக்கு வாங்குறீங்க? அவ்வளோ சாரி. நான் வந்து சாரீஸ் வந்து ஒவ்வொரு சீரியலுக்கு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். இருக்கிற சாரி இப்போ நான் ஒரு சீரியல் யூஸ் பண்றேன்னா அந்த சீரியலுக்கு வந்து இப்போ மணமகளே வா வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு டாக்டரோட வைஃப். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாரீஸ் காஸ்டியூம்ஸ் நான் வச்சிருப்பேன். அதுவே தான் ரொட்டேஷன் ஆகும். என்கிட்ட ஒரு 25 சாரீஸ் டு 30 சாரீஸ் வந்து அதுக்குன்னு நான் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ரொம்ப நான் அதை யூஸ் பண்ணிட்டேன்னா தான் வாங்க போவேன். இல்லாட்டி நான் அதை வாங்க மாட்டேன். அதுவே ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பேன். அயலி பாத்தீங்கன்னா நான் வந்து வில்லி விடோ கேரக்டர் அதுல. சோ அதுல வந்து கொஞ்சம் ரொம்ப ரிச்சா காட்ட முடியாது. கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கும் சாரீஸ் எல்லாமே. சோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு 30 சாரி நான் வாங்கினது இப்ப ஹைலிக் தான் வாங்கினேன். மணமகளவாக்கு ஆல்ரெடி இருந்தது. என்கிட்ட ஆல் ரிச் சாரீஸ் இருந்தது. ரொம்ப நாளா நான் வந்து அது வச்சுக்கிட்டே இருந்தேன். அது யூஸ் ஆச்சு. பட் ஹைலிக் தான் வந்து என்கிட்ட டல் காஸ்டியூம் இல்லையேங்கிறத நிறைய டல் காஸ்டியூம் எடுத்து வாங்கினேன். பட் அதனால இப்படிதான் ரொம்ப நான் வந்து செலவுலாம் பண்ண மாட்டேன். காசு வைஸ் எவ்வளவுக்குள்ள இருக்கலாம்? ஒரு 700 to 750 அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு சாரிக்குலாம் 2000 3000 எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுல வேஸ்ட். சீரியல்ல பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். இதுவே ஜாஸ்தி நான் சொல்றது 650 700 தான் மேக்ஸிமம். அதுலயும் நல்ல நல்ல சாரீஸ் எல்லாம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க பெண்களே, மனைவிகளே. ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு 2000 3000 சேலை வாங்கிட்டு சொல்லி ரிச் சாரி அந்த 1.5 போலாம் அவ்வளவுதான். அதுக்கு மேலனா நம்ம சீரியலுக்குலாம் அவ்வளோலாம் எக்ஸ்பென்சிவா 10,000 5,000லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 1.5 அந்த அதுக்குள்ளேயே நிறைய சாரீஸ் ரொம்ப அழகாலாம் கிடைக்குது இப்போ. சூப்பர். நான் வந்து எங்க அம்மா கிட்ட எனக்கு பதில் சொல்ல தெரியல. சமாளிச்சேன்னா சேனல்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேனல்ல கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ குஷ்பு மேம் பண்றாங்க, இப்போ ராதிகா மேம் பண்றாங்க. ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் கொடுப்பாங்க. லீட் ஆக்ட்ரஸ்ங்கிறதுனால என்ன சீனியர் ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. நாங்க தான் டப்பா தூக்கிட்டு போனோம். நாங்க அதை தூக்கிட்டு போனோம். சில பேர் கொலாபரேஷன் கூட கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல இப்ப ஃபங்க்ஷன் சீன்லாம் வருது, கல்யாண சீன்லாம் வருது, சாரி கொலாப் கொடுக்குறாங்க, ஜுவல்ஸ் கொலாப் கொடுக்குறாங்க. ஸோ என்ன லெஹங்காஸ் கொலாப் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் நைஸ் ஒன்லி. ஸோ இதுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணாம இந்த கொலாபரேஷன்லேயே முடிக்கிறது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். நீங்க கொலாபரேஷன் சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். இவங்க வந்து சாரி வாங்குனாங்க, ஆனா வந்து கொலாப்லே போடல, இவங்க இந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட்ல கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். அது வந்து எனக்கு எது உண்மைன்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க. பட் எது உண்மை எது பொய்ன்னு நம்ம ரெண்டு பக்கமும் கேட்டாதான் அது வந்து சொல்ல முடியும். பட் மேபி அது உண்மையா இருந்ததுன்னா ஒருத்தவங்க பண்ண தப்புனால மத்தவங்க எல்லாருக்கும் அது கெட்ட பேர் வருது. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம வந்து எது கொலாபன்னு கொடுக்குறாங்களோ அது கொலாப் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். அவங்களுக்கும் தொழில் தானே. அதை வச்சுதான் அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும். சோ அதனால அதை நம்பி தானே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போக தெரியாதா? சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச்ல இருப்பாங்கிறதுனால நமக்கு கொடுக்குறாங்க. சோ அதனால அது தெரியல. ஓகே, நம்ம சீரியல்ல நம்ம முகம் டெய்லி நம்ம பாக்குறோம். உங்களோட எபிசோட்ஸும் வரும், பார்த்திருப்பீங்க. பெரிய ஸ்கிரீன்ல மொத்த கிரவுட் முன்னாடி பாக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்காங்க? படத்துலயா?
இருக்கு. பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலன்னு நினைக்கிறேன். தெரியல. எதனாலயா இருக்கும் மேம்? தெரியல. எனக்கு வந்து ஆரம்பம் வந்து ரொம்ப கிளாமர் ரோல்ஸ் தான் எனக்கு கேட்டாங்க முன்னாடி. அதாவது ஹீரோயினா நடிக்கும்போது ரொம்ப கிளாமரா வேணும். நான் கிளாமர் பர்சன். கிளாமரா எந்த மாதிரி ரேஞ்சில அவங்க எதிர்பார்ப்பாங்க? கிளாமர்னா ரொம்ப 2 பீஸ் போட்டுறது, ஓ. இடுப்ப காட்டுறது அந்த மாதிரிலாம் டைப் கிடையாது நானு. நான் ரொம்ப ஹோம்லி டைப் தான். ம், ஸோ அதனால அந்த மாரி இருந்தா பெட்டர்ன்னு தான் நெறைய படங்களுக்கு தட்டி போச்சு. ம், ம். நான் ஒரு படம் பண்ணேன். ஹீரோயினா பண்ணேன். அமீர்ஜான் சார், பாலச்சந்தர் சாரோட அசோசியேட் அமீர்ஜான் சாரோட அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணோம் நாங்க. ம். காதல் சரிகமான்னு. அது பெருசா போல அந்த படம். ஆனா ரிலீஸ் ஆச்சு. சூப்பர். நானு, தாரிகா, அப்புறம் அக்ஷயான்னு ஒரு ஆர்டிஸ்ட் 3 பேரும் பண்ணோம். சிஸ்டர்ஸா பண்ணோம். அதுல ஜனகராஜ் சாரு, அப்புறம் வந்து அ மதன் பாபு சார். ம், ஸோ ம், நெறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணோம் அந்த இதுல. பட் ஆனா பெருசா போல அந்த படம். ம், அதுக்கப்புறம் நான் பெருசா எந்த படமும் ட்ரை பண்ணல. அப்புறம் பத்ரி சார் டைரக்ஷன்ல 5ஆம் படை, அது ம், வில்லனோட ஒய்ஃபா நான் வந்தேன். அப்புறம் ம். வந்து அம் வீராப்புன்னு ஒரு படம். வீராப்பு வீராப்பு. சுந்தர் சி அது சாரோட. சுந்தர் சி அது சார். பத்ரி சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பத்ரி சார் தான். ம். ஸோ அதுல வந்து பிரகாஷ் ராஜ் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா வருவேன் ஃபிளாஷ்பேக்ல. ம். ஸோ இப்படி வந்து தெரிஞ்ச டைரக்டர்ஸ் மூலியமா நான் வந்ததோட சரியே தவிர, நான் வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு நான் வந்து எந்த இதுலயும் நான் படத்துல கேட்டதில்ல. அப்ப எப்படி எடுத்துப்பாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. டச்வுட் இது வரைக்குமே வந்து நான் வந்து எங்கேயுமே வாய்ப்பு கேட்டேன். நானா போய் வாய்ப்பு கேட்டு வந்ததில்ல. எல்லாமே எனக்கு வந்தது. எனக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இதுதான் உனக்குன்னு அமைஞ்ச கேரக்டர்ன்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே. ம், ஸோ நான் ம். பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சு மனசார வந்த கேரக்டர்ஸ். சூப்பர். இப்ப இதுக்கப்புறம் சினிமா வந்தாலும் எஸ் ரெடி. எஸ் ஐ அம் ரெடி டு டூ. ஓகே. ஆனா இருந்தாலும் இது நம்ம சினிமா ஃபீல்டுக்கே ஒன்றும் சாபக்கேடான்னு தெரியல. சினிமா ஃபீல்டுன்னு சொன்னோம்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு வந்து வெளியிருந்து பாக்குறவங்களும் ஆமா, சொல்லுவாங்க இது ஆமா. பண்றாங்க. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மேம். அதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்து ஓப்பனாவே இருக்கு. ஆமா ஓப்பனா So, முன்னாடிலாம் மறைமுகமா இருந்தது. இப்போ ஓப்பனா போல்டா கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குசு குசுன்னு பேசின வச்சு இப்ப பேசுறது கத்தி இப்போ பேசுற ரொம்ப மாதிரி கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம யார் வாயும் போய் அடைக்க முடியாது. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நம்ம இதை பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட் தான். உங்கள மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி கற்களை வீசியிருக்காங்க? முன்னாடி வீசியிருக்காங்க. ஃபீல்டுக்கு வந்த புதுசுல அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அது சொன்னேன் கிளாமரா பண்ணணும் இல்ல இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை. அது கிளாமர்னு சொன்னாவே அதுக்குள்ள ஒரு இக்கமா இருக்கு. நான் வந்து அதுக்கெல்லாம் நாட் ஃபார் இட் அப்படின்னாவே நான் வராதீங்கன்னு சொல்றேன். தான் நமக்கு அவசி. அதான் சொல்றேனே, இல்லாட்டி நீங்க என்ன ஃபிலிம்ல பாத்திருப்பீங்க. உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து பண்ணா ப்ராப்பரா பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். ரொம்ப கலகலன்னு இருந்தது. ஸோ ரொம்ப பேசின நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் அழகா பேசினதுக்கு. தேங்க்யூ.